ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதாப் அன்பாக்சிங் வீடியோஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் ரோட் டிரைவிங்க்கான ஒரு அருமையான ஹெல்மெட் ப்ராடக்ட். கம்பெனி எடுத்துக்கிட்டால் வேகா அந்த கம்பெனியோடதே. ஒருவேளை நீங்கள் ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஆஃப் ரோட் டிரைவிங்க்கான ஹெல்மெட் வாங்குறதா இருந்தால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா வேகாவோட ஆஃப் ரோட் டிரைவிங்க்கான ஹெல்மெட். இது கடையில் செக் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணியாச்சு. பேக்கிங் எடுத்துகிட்டால் ஒரு சிம்பிளான பேக்கிங் தான். ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரில் தான் ரேப் பண்ணியிருக்காங்க. பெருசாக ஒன்றும் பேக்கிங் கிடையாது. கலர் எடுத்துகிட்டா ஃபுல் பிளாக் தான் பாருங்க. அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஹெல்மெட்டை கீழே எடுத்து வச்சா இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ஷைனிங் பிளாக்கில் ஒரு மாசிவ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் பார்த்தீங்கன்னா இதோட சைடு வியூ. சைடில் பார்த்தா இப்படி தான் இருக்கும் இந்த ஹெல்மெட்டு. இதோட இன்பில்ட் குவாலிட்டின்னு எடுத்துக்கிட்டால் ஹை இம்பேக்ட் ஏபிஎஸ் மெட்டீரியல் செல்லில் இது மேக் பண்ணியிருக்கு. அப்புறம் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா ஏரோ டைனமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த காற்றை கிழிச்சிட்டு போகிற மாதிரி இது நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு நோஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்னு எடுத்துக்கிட்டால் 1200 கிராம். ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டால் 1600. கம்மி பண்ணி வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப் ரோட் டிரைவிங்க்குனே ப்ராடக்ட் பண்ணது தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாங்கான ஒரு சன்செட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஹைவேஸில் இதை நல்லா ஒரு 100-120 அந்த கிலோமீட்டரில் ஹைவேஸ்லாம் போனீங்கன்னா அந்த சன்செட்டுக்கு அது மேலே அப்படியே அந்த ஹெல்மெட் தூக்கிடும். அதனால் இது ஹைவேஸில் அவ்வளோக்கு யூஸ் பண்ணுறது அவ்வளோக்கு நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் டிரைவிங்க்கு நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்ஐ ஹெல்மெட். இந்த சன்செட்டுமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ப்ராஸ் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை லூஸ் பண்ணி நம்ம மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சன்செட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேகாங்கிற சிக்னேச்சர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஏர் வென்டிலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்னில் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு ஏர் வென்டிலேஷன் வருது. இது நல்ல ஒரு ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு ஏர் வென்டிலேஷன் வருது. இதில் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குமான்னு தெரில. நெக்ஸ்ட்டு வைசர்னு எடுத்துக்கிட்டால் டியூல் வைசர் கொடுத்துருக்காங்க. வெளியே உள்ள வைசர் நம்ம இந்த ஸ்க்ரூவை கட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உள்ளே கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராப்னு எடுத்துக்கிட்டால் குயிக் ரிலீஸ் சிஸ்டம் தான். ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட் போடுறப்போ கண்டிப்பாக ஸ்ட்ராப் போடணும். ஸ்ட்ராப் போடாதனால தான் பெரும்பாலான விபத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான சேதாரம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு பேடு. உள்ள ஹெல்மெட்டோட பேடுன்னு பார்த்தா நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னக்கிட்ட மட்டும் பேடு கிடையாது. மேக்ஸிமம் அதை பற்றின எல்லா விவரமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பிரதாப் அன்பாக்சிங் வீடியோவில் மற்றும் ஒரு திங்ஸ் உங்களை சந்திக்கும் உங்களிடம் விடைபெறுவது பிரதாப். நன்றி, வணக்கம்.